எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜனவரி 11, 12 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் பட்டாம்பூச்சி சரணாலயமாக எந்த மாநிலத்தின் சரணாலயம் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கேரளா. இன்ஸ்பயர்ட் காம்பேட் 2026 கூட்டு ராணுவ பயிற்சி எந்த 2 நாடுகளிடையே நடத்தப்படுகிறது? ஆன்சர் பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்கா. குரல் வாரமாக எந்த மாதத்தின் கடைசி வாரம் கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து டிசம்பர் லாஸ்ட் வீக் தான் வந்து கொண்டாடணும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த இயர் வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பதா நியூஸில் போட்டிருக்காங்க. ஸோ அது ரெண்டுமே வந்து ஒரு கன்ஃபியூஸ் தான். ரெண்டையுமே பார்த்துக்கோங்க. ஆப்ஷனில் வர்றதை பொறுத்து ஆன்சர் பண்ணிக்கலாம். இல்லை அப்டேட் இருந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸில் அப்டேட் பண்ணுறேன். அடுத்து, அதிசக்தி வாய்ந்த சூரிய புயலால் புவிகாந்த புலத்தில் ஏற்படும் தாக்கம் குறித்து இஸ்ரோவின் எந்த விண்கலம் தரவுகளை வழங்கியுள்ளது? ஆன்சர் ஆதித்யா L1. கடல் ஆமைகளின் பயண வழித்தடங்களை கண்காணிக்க டேஷ் பொருத்தும் பணி தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் செயற்கைக்கோள் டிராக்கர். EOS N1 செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது? ஆன்சர் வந்து PSLV C62 மூலமா லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது இன்னைக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்ல ஆட் பண்ணி பார்ப்போம். துடிப்பான குஜராத் பிராந்திய வர்த்தக மாநாட்டினை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி. பிரிஸ்பேன் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் அரினா சபலென்கா. ஆக்லாந்து ஓபன் டென்னிஸ் போட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் எலினா ஸ்விடோலினா. கேலோ இந்தியா கடற்கரை விளையாட்டு போட்டிகளில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தினை பிடித்துள்ளது? ஆன்சர் செகண்ட் பிளேஸ். இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஜனவரி 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தான் PC டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது TNASRBக்கு. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துருங்க. இப்போ நம்ம குவாட் பார்த்துட்டு இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன குவாட் அப்படின்னா, இட் இஸ் ஹார்ட் டு பீட் எ பர்சன் ஹூ நெவர் கிவ்ஸ் அப். அதாவது கிவ் அப்பே பண்ணாத ஒரு பர்சனை பீட் பண்ணுறது அப்படிங்கிறது, அதாவது அவரை தோக்கடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹார்டான சிரமமான விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த குவாட்டோட மீனிங். ஸோ இதில் ஒரு டைலாக் வந்து சொல்கிறேன். ஒரு படத்தில், விவேகம் படத்தில் கூட அஜித் வந்து சொல்வார், பிரிட்ஜில் நிற்பார், எல்லாரும் சரௌண்ட் பண்ணிடுவாங்க. அந்த டைமில் வந்து ஒரு டைலாக் வரும். என்ன டைலாக்னா, இந்த உலகமே உன்னை வந்து எதிர்த்தாலும், நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து அலர்னாலும், எந்த சூழ்நிலையிலையும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் நீ தோக்கலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ நெவர் எவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த உலகமே நீ தோத்துட்ட, நீ ஒரு தோல்வி அடைஞ்சவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, எப்போ நீங்கள் உண்மையாகவே தோத்தவன் ஆகுறீங்கன்னா, நீங்கள் அந்த தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் தோத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ நீங்களாம் அக்செப்ட் பண்ணிக்கிற வரைக்கும், நீங்கள் ஒரு கிவ் அப் பண்ணாத ஒரு ஆளாக இருக்கீங்க, தொடர்ந்து போவேன், நான் இதோட கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்னா, அப்போ வரைக்கும் உங்களை யாராலுமே உங்களை வந்து தோக்கடிக்க முடியாது. ஸோ இதுதான் குவாட். சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன். 2025ஆம் ஆண்டுக்கான ஐநா சபையின் பொது செயலர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சுவாதி சாந்தகுமார். ஸோ இந்திய ராணுவத்துடைய மேஜர் சுவாதி சாந்தகுமார் என்பவங்களுக்கு தான் இந்த வருஷத்துக்கான ஐநா சபை பொது செயலர் விருதானது அறிவிச்சிருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபையுடைய பொதுச் செயலாளராக யார் இருக்காங்க? அண்டோனியோ குட்டெரஸ். அவர் தான் இந்த விருது அறிவிச்சிருக்காரு. ஸோ அந்த விருது இப்போ சுவாதி சாந்தகுமார் என்ற இந்திய ராணுவத்துடைய மேஜருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேஜர் சுவாதி சாந்தகுமார். எதுக்காக கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் இவங்க பெங்களூரை சேர்ந்தவங்க தான் சுவாதி சாந்தகுமார். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்க நாடான தெற்கு சூடானில் அங்கே பிரச்சனையினால் பாதிக்கப்பட்ட பெண்களை பாதுகாக்கிறது, அங்கே சமூக அமைதியை மேம்படுத்துறதுல இவங்களுடைய முக்கிய பங்களிப்புக்காக கொடுத்துருக்காங்க. பாலின சமத்துவத்தை அங்கே மேம்படுத்தியதற்காகவும் இந்த சுவாதி சாந்தகுமார் என்பவங்களுக்கு ஐநா பொதுச் செயலர் விருது அப்படிங்கிறது ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அண்டோனியோ குட்டெரஸ் அவர்கள். ஸோ தெற்கு சூடானில் 5000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அடுத்த ரீசன் நியூஸ், ஐக்கிய நாடுகள் சபையோடைய சாம்பியன்ஸ் ஆஃப் தி எர்த் விருது சுப்ரியா சாஹுக்கு கொடுத்துருக்காங்க.
சர்வதேச மலர் கண்காட்சி இப்போ ரீசெண்டாக அகமதாபாத்ல நடைபெற்றது. அதுக்கு 2 கின்னஸ் உலக சாதனையானது வழங்கப்பட்டிருக்கு. 2026 ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவானது நடக்க போகுது. எத்தனையாவது எடிஷன்னா 98வது எடிஷன். இதுல பாத்தீங்கன்னா சிறந்த திரைப்படங்கள் பிரிவுக்கு இந்தியாவிலேருந்து ஒரு 4 திரைப்படங்கள் போட்டியிட தகுதி பெற்றிருக்கு. ஒன்று டூரிஸ்ட் ஃபேமிலி, இன்னொன்று வந்து காந்தாரா, அடுத்து தான்வி தி கிரேட், அடுத்து மகா அவதார் நரசிம்மா அப்படின்னு சொல்லிட்டு 4 படங்கள் வந்து தேர்வாயிருக்கு. நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். சமீபத்தில் இந்தியா ஜெர்மனி இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளன? ஆன்சர் 19 ஒப்பந்தங்கள். ஸோ இப்போ ஜெர்மனி அதிபர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு அரசுமுறை பயணமாக 2 டேஸ்க்கு வந்திருக்காரு. ஸோ இந்த டைமில் தான் இந்த 19 அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது 2 நாடுகளுக்கு முறையே கையொப்பமாயிருக்கு. இப்போ தான் ஜெர்மனி அதிபர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் ஸோ நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஒரு 19 ஒப்பந்தம் அப்படிங்கிறது சைன் பண்ணியிருக்காங்க. பாதுகாப்பு, அப்புறம் வர்த்தகம், தொழில்நுட்பம், இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் இந்த 19 அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைன் ஆயிருக்கு. அடுத்ததாக சமிட்ஸ். அயலக தமிழர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ நம்ம ஒவ்வொரு வருஷமுமே அயலக தமிழர் தினம் அப்படிங்கிறது ஜனவரி 12th வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், 12ஆம் தேதி. அந்த வகையில் அதையொட்டி அயலக தமிழர்கள் மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஆன்சர் சென்னையில் தான் அயலக தமிழர்கள் மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அயலக தமிழர்கள் அப்படின்னா யாருன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களே வெளி மாநிலங்களுக்கு அல்லது வெளிநாடுகளில் போய் அங்கே தலைமுறையாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள அயலக தமிழர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அயலக தமிழர்களுக்காக பல்வேறு இனிஷியேட்டிவ் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. அதில் ஒன்று பார்த்தோம்னா எனது கிராமம் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ். இப்போது இங்கேருந்து படித்து ஒரு பெரிய பொசிஷனில் போய் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க ஒரு கிராமத்துலேருந்து தான் போயிருக்காங்க. இங்கேருந்து ஒரு கிராமத்தில் அவங்க பிறந்த கிராமத்தை அவங்க மேம்படுத்த விரும்புகிறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க ஃபண்ட் அந்த மாதிரி கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். அதுக்காக எனது கிராமம் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் மனம் அப்படிங்கிற ஒரு திட்டமும் இருக்குது. அது எப்படின்னா, இங்கேருந்து தமிழ் ஆசிரியர்கள் இருக்காங்களே, இவங்களுக்கு பயிற்சி அளித்து வெளிநாடுகளில் போய் தமிழ் கற்பிக்கிறதுக்காக, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக தமிழ் மனம் திட்டம். தமிழ் மனம் திட்டத்தில் தான்சானியா, இந்தோனேஷியா, உகாண்டா இந்த மாதிரி நாடுகளில் தமிழ் கற்பிக்கிறதுக்காக இப்போ 10 ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வந்து வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அயலக தமிழர் மாநாடு நடந்துச்சு இல்லையா, அங்கே ஒரு 4 அக்ரிமெண்ட் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையொப்பமாயிருக்கு. ஸோ எனது கிராமம் இனிஷியேட்டிவ் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது இலங்கையிலேருந்து இங்கே அகதிகளாக வந்து இருக்காங்களே தமிழர்கள், அந்த தமிழர்களுக்கு பார்த்தீங்கன்னா 7469 வீடுகளானது இப்போ கட்டப்பட்டு வருது. 105 முகாம்களில் வாழக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு 7469 வீடுகளானது கட்டப்பட்டு வருது. இப்போ ஜனவரி 12 உலக அயலக தமிழர் தினம் செலிப்ரேட் பண்ணுறோம். அதையொட்டி அந்த மாநாடு நடந்திருக்கு சென்னையில். இந்த மாநாட்டில் 70 நாடு பல்வேறு ஸ்டேட்ல உள்ள அயலக தமிழர்கள் பங்கேற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். சர்வதேச செயற்கை நுண்ணறிவு மாநாடு இந்த வருஷம் பிப்ரவரியில் தில்லியில் நடக்க போகுது. அடுத்து 3வது சர்வதேச இந்திய மொழிகள் மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. துடிப்பான குஜராத் பிராந்திய வர்த்தக மாநாடு நரேந்திர மோடி அவர்களால் குஜராத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக். PSLV-C-62 ராக்கெட் மூலம் மொத்தம் எத்தனை செயற்கைக்கோள்களை செலுத்த திட்டமிடப்பட்டிருந்தது? ஆன்சர் 16 சேட்டலைட். ஸோ இப்போ நம்ம எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருப்போம். PSLV-C-62ல EOS-N1 அப்படிங்கிற புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளும் இதோட சேர்த்து ஒரு 15 சேட்டலைட், மொத்தமாக வந்து 16 சேட்டலைட்டை அனுப்புறதுக்கு திட்டமிட்டிருந்தாங்க, லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது வந்து சரியாக செயல்படாமல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி EOS-09 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளும் இதே மாதிரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. EOS-N1ம் இப்போ ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சதீஷ் தவன் விண்வெளி ஆய்வு மையத்திலேருந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த சேட்டலைட்டை. ஆந்திராவில் ஸ்ரீஹரிகோட்டாவில் சதீஷ் தவன் ஆய்வு மையத்திலேருந்து அனுப்பப்பட்டது. மொத்தமாக EOS-N1 + ஒரு 15 சேட்டலைட்டு. அந்த 15ல் ஒன்று தான் ஆர்பிடைட் அப்படிங்கிற ஸ்டார்ட் அப் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ஆயுள்சாட். நெக்ஸ்ட் ஸ்பெயினுடைய ஸ்டார்ட் அப் நிறுவனமானது கிட் அப்படிங்கிற ஒரு பூமிக்கு மீண்டும் திரும்பி வரக்கூடிய விண்கலத்தை உருவாக்கியிருந்தாங்க. அதையே லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த திட்டமானது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். சமீபத்தில் செய்திகளில் காணப்படும் சக்ஷ்காம் பள்ளத்தாக்கு தொடர்பான தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க.
ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் அமைந்துள்ளது. ஸோ இது கரெக்ட். சுமார் 5180 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இதுவும் சரி. 1966 பாகிஸ்தான் சட்டவிரோத சீனாவுக்கு தாரை வார்த்தது. சட்டவிரோதமாக சீனாவுக்கு தாரை வார்த்தது. இதுல இயர் மட்டும் மிஸ்டேக், 1963 வரும். ஸோ தவறான கூற்று அப்படின்னா இதுதான் கரெக்ட். சரியா? சரி பாருங்க, இந்த மேப்பை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இந்த சக்ஷ்காம் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது எங்கே இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரியும். நம்ம இந்தியா மேப்பை பார்த்தீங்கன்னா எடுத்தோம்னா மேலே இந்த மாதிரி ஒரு வரைபடமும் கீழே மேப் உங்களுக்கு தெரியும். இந்த மேலே உள்ளது ஃபுல்லாகவே இந்தியாவோட கண்ட்ரோல் இருக்கா அப்படின்னா கிடையாது. இந்தியாவில் இந்த ரேஞ்ச் மட்டும்தான் இந்தியாவோட கண்ட்ரோலில் இப்போ இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்தியாவை வந்து யார் எடுத்துக்கிட்டா, சீனா வந்து ஆக்குபை பண்ணிடுச்சு. அதுக்கடுத்து இந்த சைடு யார் ஆக்குபை பண்ணிட்டா, பாகிஸ்தான் ஆக்குபை பண்ணியிருக்கு. இது வரைக்கும் உள்ள இடத்த வந்து அசாத் காஷ்மீர் அப்படின்னு சொல்லி அங்கே பாகிஸ்தான் வந்து இருக்காங்க, செயல்பாடு இருக்கு, பாகிஸ்தானோட செயல்பாடு. இங்க வந்து சீனா 1962 இந்தோ சீனா வார்ல வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க அக்சைஷன் அப்படிங்கிற பகுதியை. இப்போ பாகிஸ்தான் ஆக்குபை பண்ண இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுதான் அந்த சக்ஸ்காம் வேலி அப்படிங்கிறது. இது 1963 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் உள்ள ஒரு ஒப்பந்தப்படி பாகிஸ்தான் வந்து யார்கிட்ட கொடுத்துட்டா, சீனாட்ட கொடுத்துட்டாங்க. இது ஆக்சுவலி இந்தியாவோடது, பாகிஸ்தான் ஆக்குபை பண்ணியிருக்கு. இப்போ அதுல ஒரு பகுதியை அவங்க இந்தியாவோட எந்த ஒரு இதுவுமே இல்லாம அவங்க யாருக்கு கொடுத்துட்டா, சீனாவுக்கு கொடுத்துட்டாங்க, நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 1963 அந்த சக்ஸ்காம் பள்ளத்தாக்குல சீனா வந்து உள்கட்டமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. ஸோ இது வந்து இந்தியாவோட ஒரு பகுதி தான், அது பாகிஸ்தானோட ஆக்கிரமிப்பு பகுதியில் இருக்கு. அங்கே உள்கட்டமைப்பு வேலைகளை வந்து நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீனாட்ட இந்தியா வந்து தெரிவிக்குது. ஸோ பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இந்த சக்ஸ்காம் பள்ளத்தாக்கு இருக்கு. இதோட ஏரியா எவ்வளோ இருக்கு அப்படின்னா 5180 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. 1963 ஒப்பந்தப்படி பாகிஸ்தான் வந்து சீனா கிட்ட அந்த சக்ஸ்காம் பள்ளத்தாக்க தாரை வார்த்து கொடுத்தது. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். நாட்டின் முதல் வந்தே பாரத் படுக்கை வசதி ரயிலானது எங்கு தொடங்கி வைக்கப்படுகிறது? ஸோ ஆன்சர் வந்து கொல்கத்தாவில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய ஃபர்ஸ்ட் ஸ்லீப்பர் வசதி கொண்ட படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ட்ரெயினை வந்து தொடங்கி வைக்கிறாங்க. ஸோ வந்தே பாரத் ட்ரெயின்ங்கிறது 2018 அந்த திட்டம் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. 2019 ஃபர்ஸ்ட் வந்தே பாரத் ட்ரெயின் அப்படிங்கிறது டெல்லி டு வாரணாசி இடையே இயக்கியிருப்பாங்க. அதுலலாம் ஸ்லீப்பர் வசதியெல்லாம் இல்லை, படுக்கை வசதியெல்லாம் இல்லை. இப்போ படுக்கை வசதியோட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது எங்கே தொடங்கி வைக்கிறாங்கன்னா கொல்கத்தாவில் தான் தொடங்கி வைக்கிறாங்க, ஜனவரி 17 பிரைம் மினிஸ்டர் மோடி. ஸோ இது கொல்கத்தாவில் ஹவுரா ரயில் நிலையத்திலேருந்து குவாஹாத்திக்கு இடையே, கொல்கத்தாயும் குவாஹாத்தியும் இணைக்கும் வகையில் இந்த ட்ரெயினானது இயக்கப்படுது. அடுத்த சமிட்ஸ், வளர்ச்சி அடைந்த பாரத இந்தியர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் நியூ டெல்லி. புதுடெல்லியில தான் வளர்ச்சி அடைந்த பாரத இந்தியர்கள் மாநாடுங்கிறது நடந்திருக்கு. அதாவது ஜனவரி 12 விவேகானந்தருடைய பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளை நம்ம தேசிய இளைஞர்கள் தினம், யூத் டேவா செலிப்ரேட் பண்றோம். அவருடைய பிறந்த நாளையொட்டி தான் வளர்ச்சி அடைந்த பாரத இளம் தலைவர்கள் மாநாடு அல்லது இந்தியர்கள் மாநாடு அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு. எங்கன்னா டெல்லியில ஜனவரி 9 12 வரைக்கும் நடந்திருக்கு இந்த தேசிய இளைஞர்கள் தினத்தையொட்டி. அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். வெனிசுலாவின் செயல் அதிபராக அறிவித்துக் கொண்ட நபர் யார்? ஆன்சர் டொனால்ட் ட்ரம்ப். ஸோ அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வெனிசுலாவுடைய செயல் அதிபராகவும் அவரை அறிவிச்சுக்கிட்டாரு. அதாவது வெனிசுலாவுடைய அதிபராக இருந்த நிக்கோலஸ் மடூரோவை போதைப் பொருள் கடத்தலுக்கு இவர் உடந்தையா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிட்டாரு, அமெரிக்காவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதை எடுத்து அங்கே டெல்சி ரோட்ரிகஸ் வந்து அடுத்த அதிபராக தற்காலிகமாக பொறுப்பேற்றிருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில இப்போ அந்த நாட்டுடைய செயல் அதிபராக டொனால்ட் ட்ரம்பை அறிவிச்சிருக்காரு. அவரை தன்னைத்தானே செயல் அதிபராக அறிவிச்சுக்கிட்டாரு. ஸோ இவர் தான் நிக்கோலஸ் மடூரோ, டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர், இவங்க டெல்சி ரோட்ரிகஸ் இப்போ அந்த நாட்டுடைய அதிபராக இருக்கிறவங்க. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிற அமெரிக்காவுடைய 45வது அதிபராகவும் இருந்திருக்காரு. 47வது அதிபராக எகெயின் வந்து தேர்வு செஞ்சிருப்பாங்க. இப்போ அவர் வெனிசுலாவுடைய செயல் அதிபராக தன்னைத்தானே அறிவித்து கொண்டிருக்காரு. அடுத்து ரீசன்ட் நியூஸ்.
நியூயார்க்குடைய மேயராக பொறுப்பேற்றுள்ள இந்திய வம்சாவளியை சேர்ந்த நபர் யாருன்னா ஜோரான் மம்தானி. வெனிசுலால இடைக்கால அதிபரா டெல்சி ரோட்ரிகஸ். கர்நாடகத்துடைய நீண்ட கால முதலமைச்சர் யாருன்னா சித்தராமையா. APEDA உடைய தலைவர் யாருன்னா அபிஷேக் தேவ். அவருடைய பதவி காலத்தை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்தோட தலைவரா AK பாலசுப்ரமணியம் இருக்காரு. உள்துறை அமைச்சகத்தில் புதிய சிறப்பு செயலராக ஆனந்த் ஸ்வரூபை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஸ்பானிஷ் சூப்பர் கோப்பை கால்பந்து போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது? ஆன்சர் பார்சலோனா. பார்சலோனா அணி பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் சூப்பர் கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்த பார்சலோனா அணி சாம்பியன் ஆகிறது இது 16வது முறை. ஸ்பெயினில் இந்த போட்டி நடந்திருக்கு. அடுத்து ஷார்ட் நியூஸ். ஸோ மியான்மரில் ரோஹிங்கியா அப்படிங்கிற முஸ்லிம்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக இன அழிப்பு அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டப்பட்டு வருது. ஸோ அது தொடர்பாக உள்ள கேஸை அந்த நாட்டுக்கு எதிராக இப்போது நெதர்லாந்தில் உள்ள தி ஹேக் அப்படிங்கிற சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமானது விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாள் தேசிய இளைஞர்கள் தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா? 1984 தான் மத்திய அரசு அதை நேஷனல் யூத் டேவாக அறிவிச்சிருப்பாங்க. 1985 அந்த டே செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்து ஜனவரி 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போது Group 2 Group 4க்காக ஹோல் பேட்ச் இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி மேக்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ரிவிஷன் பார்த்துடலாம். 2025ஆம் ஆண்டுக்கான ஐநா சபையின் பொதுச் செயலர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சுவாதி சாந்தகுமார். சமீபத்தில் இந்தியா ஜெர்மனி இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளன? ஆன்சர் 19 ஒப்பந்தங்கள். அயலக தமிழர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் சென்னை. PSLV C-62 ராக்கெட் மூலம் மொத்தம் எத்தனை செயற்கைக்கோள்களை செலுத்த திட்டமிடப்பட்டிருந்தது? ஆன்சர் 16 சேட்டலைட். சமீபத்தில் செய்திகளில் காணப்படும் சக்ஸ்காம் பள்ளத்தாக்கு தொடர்பான சரியான கூற்றை தேர்வு செய்க. ஆன்சர் தவறான கூற்று எதுனா 1963 பாகிஸ்தான் சட்டவிரோதமாக சீனாவுக்கு இந்த சக்ஸ்காம் பள்ளத்தாக்கு தாரை வார்த்தது அப்படிங்கிறது தவறு. எந்த இயர் பண்ணாங்க? 1963. நாட்டின் முதல் வந்தே பாரத் படுக்கை வசதி ரயிலானது எங்கு தொடங்கி வைக்கப்படுகிறது? ஆன்சர் கொல்கத்தா. வளர்ச்சி அடைந்த பாரத இந்தியர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் நியூ டெல்லி. வெனிசுலாவின் செயல் அதிபராக அறிவித்துக் கொண்டவர் யார்? ஆன்சர் டொனால்ட் ட்ரம்ப். ஸ்பானிஷ் சூப்பர் கோப்பை கால்பந்து போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது? ஆன்சர் பார்சலோனா. இதுடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.